எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற வேற்றுமை உருவு வந்து பர். பர் அப்படின்னா மேலே ஆனால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை பயன்படுத்தி முதல் வாக்கியம் வந்து குர்சி பர் பைட்டோ. குர்சி பர் பைட்டோ. நாற்காலி மேல் உட்கார். குர்சி பர் நாற்காலி மேல், பைட்டோ அப்படின்னா உட்கார் அப்படின்னு அர்த்தம். குர்சி பர் பைட்டோ நாற்காலி மேல் உட்கார். टीवी पर फोटो है. टीवी पर फोटो है. टीवी पर டிவி மேல், டிவி பர் ஃபோட்டோ ஹே, ஃபோட்டோ இருக்கிறது இல்லாட்டினா ஃபோட்டோ உள்ளது. டிவி பர் ஃபோட்டோ ஹே, டிவி மேல் ஃபோட்டோ இருக்கிறது. उनका नाम आनंद है पर वो दफ्तर में नहीं है. उनका नाम आनंद है. उनका அவருடைய, நாம் பெயர், ஆனந்த் ஹே அவருடைய பெயர் ஆனந்த். பர் பர் அப்படின்னா ஆனால். அவர் ஓ அவர் தஃப்தர் மே அலுவலகத்தில், அவர் அலுவலகத்தில் இல்லை. நஹி ஹே. உன்கா நாம் ஆனந்த் ஹே பர் ஓ தஃப்தர் மே நஹி ஹே அவருடைய பெயர் ஆனந்த் ஆனால் அவர் அலுவலகத்தில் இல்லை. பகவான் பர் பரோசா ரக்கோ. भगवान पर भरोसा रखो, वही तुम्हारी मदद करेगा. பகவான் பர் கடவுள் மேல், பரோசா அப்படின்னா நம்பிக்கை, பரோசா ரக்கோ அப்படின்னா நம்பிக்கை வை, வஹி துமாரி மதத் கரேகா அவர்தான் உனக்கு உதவுவார். வஹி அப்படின்னா அவர்தான், துமாரி மதத் கரேகா உனக்கு உதவுவார். மதத் அப்படின்னா உதவுதல். சரிங்களா? பகவான் பர் பரோசா ரக்கோ வஹி துமாரி மதத் கரேகா கடவுள் மேல் நம்பிக்கை வை, அவர்தான் உனக்கு உதவுவார். குர்சி பர் பைட்டோ நாற்காலி மேல் உட்கார். டிவி பர் ஃபோட்டோ ஹே, டிவி மேல் ஃபோட்டோ இருக்கிறது. உன்கா நாம் ஆனந்த் ஹே பர் ஓ தஃப்தர் மே நஹி ஹே அவருடைய பெயர் ஆனந்த் ஆனால் அவர் அலுவலகத்தில் இல்லை. பகவான் பர் பரோசா ரக்கோ வஹி துமாரி மதத் கரேகா கடவுள் மேல் நம்பிக்கை வை, அவர்தான் உனக்கு உதவுவார். சரிங்களா? இந்த மாதிரி வேறு வேறு வார்த்தைகளை போட்டு வாக்கியங்களை அமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த பருங்கிற வார்த்தையை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.